அங்க என்ன நடந்தது? வலைகள் கிழியத்தக்கதாக, இன்னொரு படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை கொடுத்து கர்த்தர் நிரப்பினார். எந்தெந்த இடத்துல கர்த்தர் சத்தத்தை அப்படியே கேட்டு நடக்கிறீங்களோ அது ஆரம்பமோ அற்புதமோ போல தெரியாது, முடிவில் நிரப்புதலை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. வேலைக்காரர்கள் தண்ணி எடுத்துட்டு வந்து நிரப்புங்கன்னு சொல்றாரு. அந்த ஜாடியெல்லாம் நிரப்பிட்டாங்க. இவனுக்கு தான் நிரப்புறாங்க. தேவன் ஜெபம் பண்றாரு. அந்த தாடியில கண்ணாடி கிடையாது, எல்லாம் பீங்கான்ல இருக்கும். மண் பாண்டம் கூட இருந்திருக்கலாம். ஜெபம் பண்ண பிறகு அது தண்ணீர் ரசமா மாந்து கூட டேஸ்ட் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ரசத்தை செக் பண்ணி பார்த்துருப்போம். நோ செக்கிங். அவர் சொல்றாரு போய் எல்லாருக்கும் ரசத்தை ஊத்து. இவங்களுக்கு முல்றவங்களுக்கும் என்ன இல்லை, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, சும்மா கூட இங்க சொல்லிட்டு அந்த பக்கம் போகாம வந்திருக்கலாம். ஆனா அவங்களும் போய் துணிஞ்சு ஊத்துறாங்க. ஊத்துனவங்க எடுத்தவங்க என்ன பண்றாங்க, சாப்பிடும் போது சொல்றாங்க, முந்தின ரசத்துக்குள்ள இந்த ரசம் விசேஷமா இருக்கு. அல்லேலூயா. எப்ப நான் கத்த சித்ததோ சொன்ன